ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கடலப்பருப்பை வந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அதை முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து ஓட்டாமல் முக்கால் பதத்துக்கு இருந்தால் போதும். அப்போ தான் வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வலுவலுன்னு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பெரிய வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். இருந்தாலும் பருப்பு வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க, மல்லித்தலை, கருவேப்பிலை, சோம்பு. இதில் மெயின் வந்து சோம்பு சேர்த்திங்கன்னா தான் வடை வந்து வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பு வடை வந்து கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நம்ம வடை போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது வந்து அது பிரியாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கீரை கிடச்சிது அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கீரையும் சேர்த்துக்கோங்க, நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வடை. இப்போ எண்ணெயில் பார்த்தீங்க எப்படி வேகுதுன்னா அது பாருங்கள், பிரியாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. நான் சொன்ன பதத்தில் நீங்கள் பருப்பு வடை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்